மத யானை கூட்டம்ங்கிற ஒரு படத்துல இருந்தே அவருடைய மிகப்பெரிய ரசிகன் நான். காரணம், எங்களுடைய மதுரை மண்ணின் மனம் மாறாம அந்த படத்தை வந்து இந்த தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலை ரொம்ப ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு. அப்ப இருந்தே அவருக்கு மிகப்பெரிய ரசிகராகி தொலைபேசியில மட்டும்தான் அவர்கிட்ட பேசி பாராட்டுகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர் கண்ணன் ரவி தயாரித்த ராவண கோட்டம்ங்கிற ஒரு படத்தினுடைய அந்த முதல் நாள் போடக்கூடிய அந்த செலிபிரிட்டி ஷோவுக்கு என்னை அழைத்திருந்தார். அதுக்கு நான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு, ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பாக்கியராஜ் சார் மகன் சாந்தனுக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பாராட்டினேன். அன்னையிலேருந்தே அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் ஆகிட்டேன். இன்னைக்கு வந்து அவருடைய இழப்பு வந்து ஒரு பெரிய ஷாக்கு தான். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய இது மாதிரி மண்ணின் மனம் மாறாத படங்களை கொடுத்துருப்பாரு. ஆடுகளம் படத்தில் அவருடைய டயலாக் வந்து எல்லாராலையும் மிகவும் அருமையாக ரசிக்கப்பட்ட ஒரு டயலாக். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பாளி திரையுலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த மதுரை மண்ணின் மனம் மாறாத ஒரு கலைஞன் அப்படிங்கிற பாசத்துக்காகத்தான் அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு நான் வந்தேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். விக்ரம் வந்து நான் என்னோட சேர்ந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது என்னோட முதல்ல சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு சினிமாவில் கிடைச்ச முதல் நட்பு வந்து விக்ரமுடையது தான். நாங்கள் பாலுமகேந்திரா சாரோட கதை நேரம் ஒர்க் பண்ணோம், ஜூலி கணபதி ஒர்க் பண்ணோம். அண்ட் என்னோட அந்த டைமில் இருந்து என்னோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பல இடங்களில் சொன்ன மாதிரி ஆடுகளத்தினுடைய அந்த மதுரை தன்மைக்கும் அந்த 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 டான்ஸ் அதுக்கும் விக்ரம் தான் காரணம். அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய மத யானை கூட்டம் படம் பார்த்தப்போ அது அந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வந்து அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருந்தது. அண்டு அதை தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் இது வந்து இட்ஸ் அ வெரி அன்டைம்லி அண்ட் இது ஒரு பல பேருக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். இன்னும் அவருடைய பெஸ்ட்டு தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.